So guys, welcome to the last lab. So this challenge lab, cloud speech ஓடது. So once start பண்ணோடனே console போயிட்டு நம்ம shell activate பண்ணிக்கலாம். So இங்க activate shell நம்ம தந்துட்டு நம்ம lab start பண்ணிக்கலாம். So once இந்த மாதிரி பேஜுக்கு வந்தோடனே நம்ம கமாண்ட்ஸை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்கிரிப்ட் தந்திருப்பேன். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுன்னு போட்டு ஒரு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்க கமெண்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிட்டேன், தென் என்டர். ஸோ இங்கே ஏபிஐ கீ கேட்கும். ஸோ அந்த ஏபிஐ கீயை நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே ஏபிஐ போயிட்டு ஸோ ஏபிஐ அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இந்த க்ரெடென்ஷியல்ஸில் இங்கே மேலே கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸில் ஏபிஐ கீ. ஸோ அது ஒரு கீ கிரியேட் பண்ணி தரும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை மேலே எடுத்துட்டுக்கலாம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன், தென் என்டர். ஸோ இப்போ என்டர் டாஸ்க் 2 அப்படின்னு கேட்கும். ஸோ இதோட டீட்டெயில் நம்ம வந்துட்டு இங்கே வந்திருக்கலாம். ஸோ லேப் விஎம், ஸோ அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்துட்டு சிந்தசைஸ் டெக்ஸ்ட், ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம், தென் என்டர். நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம்னா நமக்கு இங்கே request.json ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் response.json ஒன்று இருக்கு. ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன், தென் sentence to translate. ஸோ sentence to translate வந்துட்டு எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம ஃபுல்லாகவே இந்த எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கிறத ஃபுல்லாகவே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் ஃபைல் நேம். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் ஃபைல் நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 சென்டென்ஸ் ஃபார் லாங்குவேஜ் டிடெக்ஷன். ஸோ அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணினா இங்கே இருக்குது. ஸோ இதை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன், தென் என்டர். இப்போ ஃபைல் நேம் detection.jsonங்கிறத இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா இங்கே உங்களுக்கு கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் synthesize text.txtன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிமிலரான நேமில் தான் உங்களுக்கு அந்த இது இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே எல்லாமே உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பீச் அண்ட் ரெஸ்பான்ஸ்னால் இங்கே respond.json. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு என்டர் தரேன், எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஏதாவது குழப்பிக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிறதா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே போய் நம்ம ப்ராக்ரஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, எனக்கு மார்க்குமே வந்துருச்சு. ஸோ நம்மளோட 15th ஸ்கில் பேட்ச்மே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ கைஸ்.